Hello everyone, welcome to my YouTube channel. நான் வீணா ரமேஷ். இந்த vlog ராமேஸ்வரம் ட்ரிப் பார்ட் 3 vlog-ஆ இருக்குது. இன்றைக்கி தனுஷ்கோடி போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு நேற்று பார்ட் 2 vlog அப்லோட் பண்ணியிருக்கேன். கோயில் தரிசனத்தை பற்றி தான் அந்த vlog-ஆ இருக்கும். ஸோ நேற்று தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரூம் எடுத்து தங்கிட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் தனுஷ்கோடிக்கு வந்துட்டுருக்கோம். பட் என்னென்னா தனுஷ்கோடிக்கு 6 மணிக்கு மேலே ஈவினிங் 6 மணிக்கு மேலே இந்த ரூட் சைடை வெஹிக்கிள்ஸ் விட மாட்டாங்க. ஸோ நாங்கள் இது வரைக்கும் தனுஷ்கோடி என்ட்ரி வரைக்கும் தான் வந்தோம், அதுக்கப்புறம் விடலை. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி போய் பார்த்துட்டு போகல. நான் ஏற்கனவே பார்த்துருந்தேன் ஒன் டைமு. ஸோ பசங்க எல்லாம் பார்க்கணும் இல்லையா, ஸோ அதனால தான் ரூம் எடுத்து தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மார்னிங் 7 மணிக்கு வந்துட்டுருக்கோம். 7 மணிக்கே இவ்வளோ வெயில் அடிக்குது, நல்லா வெயிலாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இப்போ போயிட்டுருக்கிற பிளேஸ் வந்து பட்டாபிஷேக கோயில். ஸோ இங்கே தான் அவங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாங்களா. ஸோ அந்த கோயில் தான், ரொம்ப பெரிய கோயில் இல்லை, சின்ன கோயில் தான். பட் இங்கே வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சுற்றி கடலாக இருந்ததில்ல. ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் 7:30க்கு தான் போனோம்னு, ஆமாம் 7:30க்கு தான் இந்த கோயிலுக்கு வந்தோம். இந்த சம்மர் டைமில் ராமேஸ்வரம் ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தனுஷ்கோடிக்கு மட்டும் காலையில் 6 மணிக்கு போய் 10 மணிக்குள்ளாரே வெளியில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோ வெயிலாக இருக்குது. ஸோ நாங்களே ஃபுல் டயர்ட் ஆகிடுவோம். அதனால தான் நான் சொன்னேன். மற்ற சீசனில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இப்போது இந்த சீசனில் நல்லா வெயிலாக இருந்தது. ஸோ நாங்கள் இப்போ கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு கோயில் உள்ளாரே போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இந்த பிளேஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தான் போயிருந்தோம். அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் எப்படி பார்த்தேன் ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி, அதே மாதிரி தான் இருக்குது கோயில் இப்போது. ಕ್ಲೋಸಾ ಒಳಗಡೆ ಬಿಡೋರಲ್ವಾ ಇಲ್ಲ, ಆ ಕಡೆಯಿಂದ ಹೋಗ್ಬೋದು ಅನಿಸುತ್ತೆ. ಹಾಂ ಯಾವ್ದು ಅದ ಲಾಸ್ಟ್ ರೋಡು? ಅಲ್ಲ ಇನ್ನೂ ಧನುಷ್ಕೋಟಿಗೆ ಬಂದಿಲ್ಲ ನಾವು. ಹಾಂ ಇಲ್ಲ, ಅದು ಗ್ಯಾಪ್ ಬಿಟ್ಟಿರೋದಾ? ಈ ಕಡೆ ಬೇರೆ ಕಲರ್ ಇದೆ, ಆ ಕಡೆ ಬೇರೆ ಕಲರ್ ಇದೆ ಅಲ್ವಾ? ಸ್ವಲ್ಪ ಡಾರ್ಕ್ ಆ ಕಡೆ ಇರೋದು ನೀರು. ಇಲ್ಲ ನಮಗಂಗೆ ಕಾಣ್ತಿದೆಯಾ ಅಂತ, ನಮಗಂಗೆ ಕಾಣಿಸ್ತಿದೆಯಾ ಅಂತ. ಗುಂಚಲಕ್ಕಿನ ಅದು இந்த கோயில் உள்ளாரே விபூஷணா பட்டாபிஷேக ஸ்டோரி எல்லாமே நல்லா எழுதியிருக்காங்க, படிச்சுட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாங்கள் அதுதான் பண்ணிகிட்டு இருந்தவங்க, நல்லா இருந்தது. ஸோ இங்கே இருக்கிறது ராமர், சீதை, அதுக்கப்புறம் லக்ஷ்மணர், கோதண்ட ராமர் இருக்காங்க. நல்லா இருந்தது. சீக்கிரமாக பார்த்துட்டு அப்படியே அர்ச்சனை எதுவும் பண்ண மாட்டாங்க, பட் அப்படியே பார்த்துட்டு குங்குமம் கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு வெளியில் வர வேண்டியதான். ஸோ நல்லா இருந்துச்சு இந்த மூமெண்ட் எல்லாமே. இந்த பேர்டு ரியல் வாய்ஸ் கொஞ்சம் நேரம் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த பேர்டு கத்துற சவுண்ட் இருக்குல்ல, இது வந்து நான் சின்ன வயசில் என்னோட பாட்டி வீட்டில் கேட்ட வாய்ஸ். ஸோ திரும்பி இந்த கோயிலில் தான் அந்த பேர்டோட சவுண்டு கேட்குறேன். அதை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், எவ்வளோ அழகாக கத்துது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நாங்கள் கோயிலெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் அப்படியே தனுஷ்கோடிக்கு கிளம்பிட்டோம். வரும்போது சுற்றி கடலாக இருக்குது, சென்ட்ரு மட்டும் ரோடு இருக்குது, நல்லா இருக்குது, வியூ சூப்பராக இருந்தது. நாங்கள் மெதுவாக தான் வந்துட்டோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரல. அந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்துட்டோம். இப்போ வரும்போது அன்சிகா ஃபுல் டயர்ட் ஆகிட்டா. பட் இப்போது இந்த ட்ரிப் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தானே இங்கே இருக்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது தான் ரித்விக் வந்து எனக்கு முடியல, ஃபுல்லு வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது, டயர்ட் ஆகிட்டுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்துட்டு இருந்தேன். பட் என்னன்னு தெரியல, அவள் இந்த மாதிரி இருந்தது இல்லை. பட் வெயில் அடிக்கிறதுனால அப்படி தோணுதா என்னன்னு தெரியல. அவள் நல்லா ஹாப்பியாக தான் இருப்பாள். பட் கொஞ்சம்
ஃபுல் டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கோமா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபைனலி தனுஷ்கோடிக்கு வந்துட்டோம். இப்போ இருக்கிற பிளேஸ் வந்து இதுதான் லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நமக்கு இந்த பிளேஸ் பார்க்கும்போது நல்லா ஹாப்பியாக ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே ஏதாவது ஜில்லுன்னு ஜூஸ் ஏதாவது குடிக்கணும்னா இந்த மாதிரி தான் ஷாப்பு இருக்குது. ஸோ இங்கே தான் வாங்கி குடிக்கணும். இங்கே தான் குக்கும்பர் எல்லாமே இருந்தது. ஸோ நாங்கள் போயிட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சுற்றி அது கடல் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அந்த ஸ்கையு கடல் ரெண்டையும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. அந்த வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பீச் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அந்த பிளேஸில் அங்கே நின்றுட்டு அதோட சத்தம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஹாப்பினஸ் ஒரு மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து. ஸோ நாங்கள் இப்போ இருக்கிற ஊர்லேயும் பீச் இருக்குது. பட் இந்த அளவுக்கு தண்ணி வந்து ப்ளூ கலரில் இல்லை. அந்த ஸ்கையோட கலர் அப்படியே தண்ணியில் கலந்த மாதிரி இருந்தது. அந்த பிளேஸில் நின்றுட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சூப்பராக இருந்தது அந்த பிளேஸ். எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா சொல்லிகிட்டே இருந்தாங்க. அம்மா வந்து நார்த்து சைட்லேருந்து தான் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளோ தேசபக்தி, கடவுள் மேலே எவ்வளோ நம்பிக்கை, ஜெய் ஸ்ரீராம் அப்படியே சொல்லி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இந்த மூமெண்ட். எல்லாம் ஒரு குரூப்பாக வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இங்கே என்ன நடக்குதுன்னா ராமசேத்து தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ராமசேத்து ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த பிளேஸு தான் டெலிஸ்கோப்லேயே பார்த்துட்ருக்கோம். ஸோ வெறும் 30 ரூபாயில் ஸ்ரீலங்காவே பார்த்துட்டோம். ஸ்ரீலங்கா டவரு அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் எல்லாமே தெரியுது அந்த டெலிஸ்கோப்லேயே பார்க்கும்போது. ஒருத்தருக்கு 30 ருபீஸ் பே பண்ணணும். நாங்கள் 4 பேர் பார்த்துட்டோம். நல்லா இருந்தது. அப்படியே தனுஷ்கோடிக்கு வரும்போது வர வெல்கம் டு ஸ்ரீலங்கா அப்படின்னு ஃபோனில் சிக்னல் காமிக்கும். இப்போ வேறு ஸ்டேட்டுக்கு போனப்போ அந்த ஸ்டேட்டோட பேர் காமிக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் தான், அதுக்கப்புறம் அந்த சிக்னலும் வராது. அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்ரீலங்காவுக்கு 35 கிலோமீட்டர் அவ்வளோதான், கிட்டே தான், சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தனுஷ்கோடிக்கு வரும்போது ரெடி கேஷ் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. வாட்டர் பாட்டில் வாங்கணும்னா ஜிபே ஒர்க் ஆகாது, ரெடி கேஷ் இருந்தால் நல்லது. ஸோ இதுக்காகனா இங்கே நெட்வொர்க் இருக்காது இல்லை, ஸோ அதனால தான். அண்ட் அது இல்லாமல் இப்போ பசங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோன்னா கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடி கேஷ் வேணும். அது இல்லாமல் இங்கே ஏதாவது மெமோரிபலாக இங்கே சின்ன சின்ன ஷாப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாங்கணுன்னா கேஷ் வந்து கையில் வச்சுக்கிறது நல்லது தான். இங்கே டெலிஸ்கோப்பில் ஸ்ரீலங்கா டவர் எல்லாமே பார்க்கும்போது அவங்க எப்படி கைட் பண்ணுறாங்க அதே மாதிரி நாங்கள் பார்த்தோன்னா அந்த பிளேஸ் பார்க்கலாம். ஸோ இல்லைன்னா பார்க்கவே முடியாது. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஒரு ஐஸ் மூடிட்டு இன்னொரு ஐஸில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. நெக்ஸ்ட் இங்கேருந்து லைட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ரித்விக் வந்து கேட்கவே இல்லை. அம்மா நல்லா இருக்குது தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் லைட் ஹவுஸ் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவனுக்கு அந்த தண்ணி பார்த்துட்டு அங்கே போய் விளையாடணும்னு ஒரு ஆசை. ஸோ சரி பரவாயில்ல, ஆனால் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இந்த பிளேஸில் தண்ணி உள்ளார இறங்குறதுக்கு விட மாட்டாங்க. கொஞ்சம் சமமாக இருக்கணும் பிளேஸ். அந்த பிளேஸில் நாங்கள் போய் கொஞ்சம் தண்ணியில் விளையாடிட்டு வந்துடலாம். ஸோ இன்னும் முன்னாடி போய் அதுக்கப்புறம் தான் நாங்கள் விளையாட. நாங்கள் என்ன பண்ணோன்னா இங்கே நடந்துட்டு போகலாம், கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற பிளேஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் நினச்சோம். பட் முடியல, வெயில் அடிக்கிற இதில் வேண்டாம், ஒரு 200 மீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாம் தண்ணியில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். இந்த மாதிரி ப்ளூ கலர் பீச் பார்க்கும்போது விளையாடாமல் எப்படி போகிறது, மனசே வராது இல்லையா. நான் ரித்விக்கிட்டே சொல்லிகிட்டே இருந்தேன், வெயில் நல்லா அடிக்குதுப்பா, டயர்டாகிடுவேன், வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் அவங்க அப்பா விட்டுட்டாங்க. அதுதான் அவனுக்கு குஷி. எங்கள் அம்மா விடலை, அப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தனுஷ்கோடி லைட் ஹவுஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு தனுஷ்கோடியிலே ரொம்ப பிடிச்ச பிளேஸ்ன்னா இந்த லைட் ஹவுஸ் தான். ஸோ இதுக்கு மேலே போய் நின்றுட்டு ஃபுல் தனுஷ்கோடி வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ இங்கே ஒருத்தருக்கு 10 ருபீஸ் டிக்கெட் வாங்க. லைட் ஹவுஸ் வந்து இப்போ தான் 2022 கட்டியிருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இந்த லைட் ஹவுஸ், இந்த லைட் ஹவுஸ் மேலே போகிற வரைக்கும் நல்லா ஒரு ஆர்வமாக இருந்தாங்க. எப்போ போவோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் அங்கே மேலே போனதுக்கப்புறம் அம்மா கீழே எப்போ இறங்குறோம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டது. ஏன்னா தலையை சுற்றுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சா ரித்விக்கு.
தண்ணியிலே நல்லா வெயிலில் விளையாடிட்டார்ல ஃபுல்லு டயர்ட் ஆகிட்டாங்க சார். ஸோ இந்த மாதிரி லைட் ஹவுஸ் மேலே போகிறதுக்கு இங்கே லிஃப்ட் இருக்குது, 6 பேர் மட்டும்தான் போகணும் ஒன் டைமுக்கு. ஸோ இல்லை ஸ்டெப்பில் ஏறி போகிறோம் அப்படின்னு இருந்தாலும் ஸ்டெப்பில் ஏறி போகல. பட் அந்த ஸ்டெப்பு பார்க்கும்போது யாரும் ஏறி போகல, எல்லாருமே லிஃப்ட்டில் தான் போயிட்டு இருந்தாங்க. நல்லா ஹைட்டாக இருந்தது. ஸோ நான் எவ்வளோ ஹைட்டாக அங்கே படித்தே மறந்து போயிடுச்சு. ஸோ நல்ல ஹைட்டாக இருந்தது. பசங்க 2 பேரும் என்ன டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அம்மா நீங்கள் ஏறி வாங்க இங்கே நின்றுட்டுருக்கீங்கல்ல, ஸோ நாங்கள் லிஃப்ட்டில் வரதுக்குள்ளே நீங்கள் ஸ்டெப்பில் ஏறி வாங்க அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே. ஸோ ஃபைனலி நாங்களும் மேலே போனோம். நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படியே அந்த லிஃப்ட்டு உள்ளாரே ஏர் ஃப்ரெஷ்னர் போட்டிருந்தாங்களா ரித்விக்கு, அந்த தலைவலி வேறு, வாமிட்டே வந்துச்சம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வாய் க்ளோஸ் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கேன். ஃபுல்லு டயர்ட் ஆகிட்டா பாவம் மாதிரி இருந்தது அவனை பார்க்கும்போது. ஸோ ஏன்னா இந்த மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணி போகும்போது பசங்க ஃபுல் இந்த மாதிரி டயர்ட் ஆகிட்டாங்கன்னா நமக்கும் என்ஜாய்மெண்ட் இருக்காது, அவங்கள கவனிக்கிறதுக்குள்ளாரையே நம்ம டைம் போயிடும். ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்காங்கன்னா நாங்களும் ஹாப்பியாக அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லைன்னா அவங்கள பார்த்துக்கிற டைம்லேயே லைட் ஹவுஸ் மேலே போய் ஃபுல் தனுஷ்கோடி வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஹைட்லேருந்து இந்த பிளேஸ் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ரோடு இருக்குது, எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது. அந்த ஷாப் எல்லாமே குட்டி குட்டி ஷாப் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா சூப்பராக இருந்தது, வார்த்தையால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த பிளேஸ் எல்லாம் பார்க்கும்போது. நான் அப்போலேருந்து ப்ளூ கலர் பீச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இப்போ தான் தெரியுது இல்லை அந்த பீச்சோட கலர் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த லைட்டை சுற்றி அப்படியே ஒரு கிளிப்பிங் எடுத்திருக்கேன். நல்லா சூப்பராக இது ஒரு மூமெண்ட் நல்லா இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே கீழே வந்துட்டோம். ரித்விக்கு ஃபுல் டயர்ட் ஆகிட்டாங்களா, ஸோ அவங்கள கொஞ்சம் நேரம் காத்தோட்டமாக அங்கே உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் தூங்குற மாதிரி இருந்தால் தூங்கிக்கும், பரவாயில்ல நம்ம அப்புறம் தான் போகலாம் அப்படின்னு சொன்னேன். பீச்சில் போய் விளையாட வேண்டாம் அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்காம போய் விளையாடிட்டேன் அப்படின்னு சொல்லி லைட்டாக தான் திட்டினேன். அதுக்கு தான் அவ்வளோ சோகமாக உட்காந்துட்டா. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ಒಳಗಡೆ ಏನಮ್ಮ ಹಾಕ್ತಾರೆ, ಒಳಗಡೆ ಏನು ಹಾಕ್ತಾರೆ, ಇದು ಒರಿಜಿನಲ್ ಮುತ್ತು ಬ್ರೇಸ್ಲೆಟ್ ಅಂತ. ಹೌದಾ, ಎಷ್ಟಂತ ಎவ்வளோ ಇದು? லைட் ஹவுஸ் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் ஆப்போசிட்லேயே இந்த ஷாப் இருக்குது. குட்டி ஷாப்பு தான், நல்லா ஷாப்பு பரவாயில்ல ஓகேன்னு மாதிரி தான் இருந்தது. ஸோ இங்கே கோமதி சக்கரா, அதுக்கப்புறம் சாலிகிராமா, சுதர்ஷன சக்கரா, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன பேர் சொல்கிறீங்கன்னு தெரியல, நாங்கள் எல்லாமே கன்னடத்தில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நிறையா திங்ஸ் இருந்தது. அது இல்லாமல் ஷெல்லில் பண்ணியிருக்கிற ப்ராஸ்லெட்டாக இருக்கட்டும், நெக்லஸ்ஸு, சோக்கரு, அதுக்கப்புறம் ஒரிஜினல் முத்து அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. ஷெல்லில் மிரர் ஒர்க்கு நல்லா இருந்தது, அந்த டிசைனு நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்சிகா ஒரே ஒரு ப்ராஸ்லெட் வாங்கிட்டான், ஷெல்லு டிசைன் பண்ணியிருக்கிற ப்ராஸ்லெட் வந்து வாங்கிட்டேன். நான் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து வாங்கிட்டேன். ஸோ தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து வாங்கிட்டோம். 50 rupees இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுக்கு. அவள் கையில் போட்டிருக்காள், அது ஒரு 50 rupees. 100 rupeesலேயே நம்மளோட குட்டி ஷாப்பிங் முடிஞ்சுது. ஸோ அங்கே ராமேஸ்வரமுக்கு தான் வந்தோம். அங்கே என்ன பிளேஸ் பார்த்தோன்னா அப்துல் கலாம் அவங்களோட வீடு பார்த்தோம். ஸோ அங்கே வீடியோ எடுக்க விடலை. ஸோ அதனால தான் எந்த கிளிப்பிங்கும் இல்லை. நல்லா இருந்தது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பசங்களுக்கு இது எல்லாமே கூட்டிகிட்டு போய் காமிக்கணும், நல்லா மெமோரிபலாக இருக்கிற ஒரு பிளேஸ் தான் அது. ஸோ அங்கே போய் பார்த்து அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட்டிலே ஒரு ஷாப்பிங் மால் இருந்தது. ஸோ அங்கே போய் ஷாப்பிங் மாலே அன்சிகா வந்து கூலிங் கிளாஸ் வாங்கினா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் எதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கு எந்த திங்ஸும் லைக் ஆகலை, என்னான்னு தெரியல. பட் எனக்கு எந்த திங்ஸும் லைக் ஆகலை. அதிகமாக பசங்க வச்சு விளையாடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி திங்ஸ் தான் வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலும் நல்லா டெக்கரேட்டிவ் திங்ஸ் இருந்தது. பட் எனக்கு லைக் ஆகலை. ஸோ அதனால தான் நான் எதுவுமே வாங்கலை. இவ்வளோ தான். பசங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சது 2 பேரும் வாங்கிட்டாங்க. ஸோ எனக்கு என்னன்னு தெரியல, டயர்ட் ஆகிடுச்சு ஒரு மாதிரி, ஃபுல் வீட்டுக்கு போனால் போதும்னு மாதிரி இந்த ஷாப்பில் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. அவ்வளோதான், பசங்களை வெளியிலே சீக்கிரமாக வரவே மாட்டுறாங்க, ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா இப்போ கிடையாது, எங்கே கூட்டிகிட்டு போனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ
இப்போ வெளியூரில் ட்ரிப் போட்டிருக்கோன்னா ஆளுக்கு 500 ருபீஸ் கொடுத்துருவேன். ஸோ இவ்வளோ தான் உங்களோட லிமிட்டு. என்ன வாங்கினாலும் இந்த காசு உள்ளார தான் வாங்கணும், அதுக்கு மேலே 1 ருபீஸ் கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லி விட்டுடுவேன். ஸோ அதுக்கு எத்தனை மாதிரி அவங்க ஷாப்பிங் பண்ணணும். இல்லைன்னா எல்லாத்தையும் இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் நேரம் தான், வீட்டுக்கு போய் வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஸோ அதனால தான் பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டோன்னா அவங்களோட ஷாப்பிங் அந்த அமௌண்ட்டுக்குள்ளாரே முடிச்சுப்பாங்க. இந்த ராமேஸ்வரம் ட்ரிப் vlog எப்படி இருந்தது கமெண்ட்லேயே சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பார்க்கலாம் நெக்ஸ்ட் vlogல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.